பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று இந்த நல்ல நாளிலே உலகமெங்கிலும் இருக்கிற பெந்தேகோஸ்தே திருச்சபையில் இதை நினைவு கூர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறார். பெந்தேகோஸ்தே சம்பந்தப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் சம்பந்தப்பட்ட பாடல்களை பாடி ஆராதித்து தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டு அவங்க கர்த்தரை உயர்த்துகிறார். ஆவியானவர் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை கேட்டு பலனடைகிறார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த ஆவியானவரை குறித்த ஒரு தெளிவான ஒரு சிந்தை இல்லை. ஆவியானவரின் வல்லமை, அதனுடைய நிறைவு, அபிஷேகத்தை குறித்த சீரியஸ்னஸ் இன்றைக்கி நிறைய பேருக்கு இல்லை. ஏதோ சர்ச்சில் கொஞ்சம் பாட்டு பாடி ஜனங்கள் அப்பப்போ கையை தட்டி சில வார்த்தைகள் அந்நிய பாஷையை அனுப்பிச்சிக்கிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பவர்களும் இருக்கிறாங்க. சிலர் இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் கையை தட்டி அந்த நேரத்தில் சில வார்த்தைகளை பேசி அதோடு என்ன செஞ்சுறாங்க, நிறுத்தி விடுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போகிற ஒரு காரியம், ஆவியானவர் உங்களை நிறைத்திருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அதுதான் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க பைபிளில் யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அல்லேலூயா. ஆச்சரியமான வார்த்தையை பாருங்கள். அந்த 35வது வசனத்தில் கீழே இருக்கு பாருங்களேன், அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றான். ஆமென். பெசலெயேல் அப்படிங்கிற ஒரு மனிதனை தேவன் தெரிந்தெடுக்கிறார். அவனுக்கு அசோசியேட்டா அகோலியாப் அப்படிங்கிற ஒரு மனிதனை கர்த்தர் நியமிக்கிறார். இவங்க 2 பேருக்கு கீழே இருந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு பெரிய டீம் ஆண்டவர் செட் பண்ணி கொடுக்குறார். இப்போ இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்யணும், நிறுவ வேண்டும். ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்குன்னு இவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இதை ஆண்டவர் மலையில் மோசேக்கு காண்பித்தார். மோசேட்ட ஆசரிப்பு கூடாரத்தின் அளவு எப்படி இருக்கணும், அதனுடைய பிரகாரம் எப்படி இருக்கணும், பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கணும், அப்போ அந்த ஒவ்வொரு பொருட்கள் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் மலையில் ஒரு சாம்பிள் ஆண்டவர் யார்கிட்ட காட்டிட்டார், மோசேட்ட காட்டிட்டார். இப்போ மோசே இதை ஓரலாக சொல்வார், வாய்மொழியில் என்ன செய்வார், சொல்வார். இப்போ இந்த வாய்மொழியில் சொல்கிறத இந்த பெசலெயேல் அப்படியே டயக்ராமுக்கு கொண்டு வரணும். இப்போ டயக்ராமுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணணும், இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணணும், இதெல்லாம் தயார் பண்ணணும், இதெல்லாம் புதிதாக என்ன செய்யணும், உருவாக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்களுக்கு இப்படிப்பட்ட வேலையே செஞ்சு என்ன கிடையாது, பழக்கம் கிடையாது. எகிப்தில் இவங்க என்ன வேலை செஞ்சாங்க, செங்கல் அறுத்தாங்க, வைக்கோலை கலெக்ட் பண்ணாங்க, கட்டிடங்களை கட்டினாங்க, எகிப்தியர்களுக்காக பட்டணங்களை கட்டினார்கள், அப்படிதானா? அவங்களுக்கு வேற நுணுக்கமான வேலையெல்லாம் ஒன்றுமே என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் பாருங்களேன், இவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்படுது, இவங்க எப்படிப்பட்ட வேலைகளை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். 31வது வசனத்தில், அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும். அல்லேலூயா. 35வது வசனத்தை பாருங்க. சித்திர வேலையையும் சிற்ப வேலையையும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றான். கார்பெண்டர் ஒர்க் இருக்கு, கோல்டு ஸ்மித் ஒர்க் இருக்கு, ஆமென் சொல்லுங்க, டைமண்ட் ஒர்க் இருக்கு, அது மாத்திரமல்ல டெய்லரிங் ஒர்க் இருக்கு. அல்லேலூயா. இன்னும் நெசவு வேலைகள் என்ன செய்யுது இருக்கு. இது போக இன்னும் நிறைய யூகித்து என்ன செய்யணும், வினோதமான வேலையை செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படி ஒரு டிசைனே கிடையாது, அப்படி ஒரு
பிக்சர் அவங்க எங்கேயும் பார்த்ததே, எப்போ டிசைனை கொடுங்க, மாடலை கொடுங்க, அதை மாதிரி தச்சு தரமாங்கிட்டே இல்லை. அப்படிதான் ஒரு மாடலை கொடுங்க, அதை மாதிரி செஞ்சு தரமாங்க. அப்படி மாடலே கிடையாது. இப்போ மோசே மலையில் பார்த்தது அவர் சொல்லுவார், இவர் இதை மாடலை ஆக்கணும், அதை இப்போ நிஜத்துக்கு என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்போ பாருங்கள், இதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவன் இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார். அப்போ நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஞானத்தோடு வேலை செய்ய உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் எப்படி இருக்கும், வினோதமாக, யூகித்து, கிரியேட்டிவிட்டியாக இருக்கும். நீங்கள் வேலையில் எக்ஸலாக இருப்பீங்க. ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வேலையை அடிச்சுக்கிடவே முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்களை மாதிரி யாருமே இதை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். அதுக்கு தான் ஆவியானவர் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, நான் மந்த இருதயம் உள்ள ஒரு ஆள், எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு திறமை இல்லை, நான் இவர்களுக்கு ஒப்பாக என்னால் வேலை செய்ய, இப்படிலாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இருப்பாரானால் உங்களுக்கு கொடுக்கப்படும் வேலையில் நீங்கள் தான் சிறந்தவர்கள், நீங்கள் தான் திறமையானவர்கள், நீங்கள் தான் முதன்மையானவர்கள். உங்களுக்கு கீழே தான் மற்றவங்க எல்லாரும். இப்போ இந்த பெசலேலுக்கு கீழே தான் மற்ற எல்லாரும். தேவன் அவன் அப்படி ஞானத்தினால் என்ன செய்தார், நிரப்பினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் நம்புறீங்களா? உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில், உங்கள் பிஸ்னஸில் ஆண்டவர் உங்களுக்கு இப்படி எக்ஸல் பண்ணக்கூடிய ஞானத்தை தருவார். யூகித்து அடுத்து என்ன செய்யணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன பண்ணணும், அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் யோசிக்கும் ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஏன்னா உலகம் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு இந்த உலகம் வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்தில் அந்த காலத்தில் இருந்த மாதிரி அப்படிலாம் இப்போ என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் புதிய புதிய அப்டேட்ஸ் என்ன செஞ்சுட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. ஏதாவது நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்கணும், ஏதாவது நீங்கள் பழகி அதை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்களால் உங்கள் கேரியரை என்ன செய்ய முடியும், கண்டினியூ பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டில் இருக்கிறோம் நம்ம. அப்போ இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தோல்வி அடையக்கூடாது. இந்த போட்டி நிறைந்த உலகத்தில், வேகமாக செயல்படுகிற இந்த உலகத்தில் எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லி ஒரு தேவ பிள்ளை பின்தங்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய முக்கியமான நபர்களெல்லாம் பாருங்க, அவர்களுடைய மூளை எப்படிலாம் வேலை செய்து பாருங்க, எப்படிலாம் யோசிக்குது பாருங்க. புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அவர்கள் மூலமாக ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. நம்ம இன்னைக்கு உள்ளதை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்தில் மூளையை பயன்படுத்தி 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கும், அன்னைக்கு நம்ம கம்பெனி எந்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு அங்கே இருக்கிற CEO வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அல்லேலூயா. நம்ம நாளைக்கு செய்கிற அந்த ப்ராஜெக்டை குறித்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஓ அப்படின்னு நமக்கு டென்ஷனாக இருக்கு. ஆனால் அங்கே உள்ளவன் 15 வருஷத்துக்கு அப்புறம் இதில் டெவலப்மெண்ட் ஆனால் எப்படி இருக்கும் வேர்ல்டு, அதில் நம்ம கம்படேட்டிவாக இருக்கணும்னா என்ன செய்யணும், அவன் மூளை என்ன செஞ்சிட்டு இருக்கான், யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த அறிவை காட்டிலும், அந்த யூகத்தை காட்டிலும், அந்த ஞானத்தை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இருந்தால் உங்களை பீட் பண்ண ஒருத்தருமே கிடையாதுங்க. ஆமென் சொல்லுங்க. 30 வயதில் யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறான். பார்வோன் பார்த்து சொல்றான், இவனை போல ஒரு நபர் இந்த பூமியில் பார்க்க முடியாப்பா, இவன்கிட்ட இருக்கிற ஞானத்தை பாரு, இவன் சொல்ற ஆலோசனையை பாரு, இன்னைக்கு நடக்க போகிற காரியங்களுக்கு நம்ம நாளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இவன் சொல்லுகிற இந்த விஷயத்தை கவனிச்சு பார்த்தா, இவனை மாதிரி ஒரு தெளிவான சிந்தை, ஞானமுள்ள ஒரு ஆளு, தேவ ஆவியை பெற்றவன் ஒருத்தனும் இல்லை. வயசு எத்தனை? 30. ஹோல் அன்னைக்கு பார்வோன் கண்ட்ரோலில் தான் அந்த உலகமே இருந்ததுங்க. இப்போ இவன் CEO ஆயிட்டான். யாருக்கு? பார்வோனுக்கு CEO ஆயிட்டான். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், உன் பெர்மிஷன் இல்லாமல் ஒருத்தனுக்கு கையை ஆட்டக்கூடாது, காலையும் ஆட்டக்கூடாதுன்ட்டான். அப்போ அவ்வளவு ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு எங்கே ஆரம்பிச்சது? போத்திபார் வீட்டில் ஆரம்பிச்சிட்டு. கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். அவன் காரிய சுத்தி உள்ளவன் பார்க்குறான். அவன் செய்கிற வேலை மற்றவன் செய்கிறத கண்டு வித்தியாசமாக இருக்கு. அதுக்குன்னு படித்தவன், அதுக்குன்னு திறமை உள்ளவன், அதுக்குன்னு நியமிக்கப்பட்டவன், அவன் செய்கிற வேலையை காட்டிலும் அடிமையாய் வந்த இந்த யோசிப்பு செய்கிற வேலையில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒரு நேர்த்தியாய் செய்யக்கூடிய திறமை அவன்கிட்ட இருக்கு. சக்சஸ்ஃபுல்லாக அந்த வேலையை முடிக்கிற ஒரு ஆற்றல் அவனுக்குள்ள இருக்கு. அதை போத்திபார் பார்த்துட்டான். ஆமென் சொல்லுங்க.
அதனால தான் அடிமையாக இருந்தவனுக்கு ப்ரொமோஷன் எங்கே போயிட்டு வீட்டு விசாரணைக்கு அடுத்தனா மாறிட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சின்ன ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப் இப்படி தான் 1 by 1 தான் வரணும். இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைச்சிட்டார் அப்படின்னா, அவருடைய வல்லமை உங்கள் இருதயத்தில் ஞானத்தை கொடுத்துட்டுனா ஓவர் நைட்டில் ஒபாமாவாயிடலாம். அல்லேலூயா. உலகத்தில் அதை வேடிக்கையாக பேசிகிட்டு இருக்காங்கங்க. நான் சீரியஸாக சொல்றேன். ஒரே இரவு யோசேப்பு முழு எகிப்துக்கும் அதிபதியாக மாறிட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை போல் கர்த்தர் ஒரே நாள் தான், ஒரே ப்ராஜெக்ட் தான், ஒரு சின்ன ஐடியா தான், ஒரு சின்ன கவுன்சில் தான், ஒரு சின்ன சக்ஸஸ் தான் உங்களை மேலே கொண்டு போயிடும். உங்கள் மூலமாக கர்த்தர் செய்யும் அந்த காரியம் ஞானத்தோடு வெளிப்பட ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. பார்வோனுக்கு முன்னாடி ஒரு கவுன்சில் டீம் இருந்ததுன்னா அதில் எவ்வளோ வயசானவங்க இருந்திருப்பாங்க, எவ்வளோ அனுபவம் உள்ளவங்க இருந்திருப்பாங்க. அமைச்சரவையில் உட்காந்துருக்கிறவங்களாம் மண்டா, யோசிச்சு பாருங்க. அவெல்லாம் மக்கா, அவனுக்கெல்லாம் நிர்வாகம் பண்ண தெரியாதவனா. ஆனால் பார்வோன் அவங்களையும் பார்க்குறான், இவனையும் பார்க்குறான், இவனை போல ஒருத்தன் இல்லைன்றான். அப்படி தான் கர்த்தர் உங்களை பார்ப்பார். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்லாம் ஃபெயில் ஆயிடுவாங்க, உங்களை கர்த்தர் மேலே கொண்டு போயிடுவார். ஹல்லேலூயா. அனுபவஸ்தர்கள் எல்லாம் திகைத்து நிற்பார்கள். நீங்கள் ஈஸியாக அதை டேக்கிள் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சால்வ் பண்ண முடியாதுன்னு ஹோல் கம்பெனியை ஜாம் ஆகி நிற்கும். நீங்கள் வந்து நின்ன உடனே அடுத்த நேரம் வண்டி ஓட ஆரம்பிச்சிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அந்த ஞானத்தை உங்களுக்கு தருவார். ஒரு பெரிய கம்பெனி ரன் ஆகிட்டு இருந்தது. அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ண முடியாமல் அதை என்ன செஞ்சுட்டு ஸ்டாப் ஆகிட்டு. என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா, அங்கே இருக்கிற மெக்கானிக் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா ஒன்றுமே செய்ய முடியல. கடைசியில் ஒருத்தர் இருக்கிறார், அவரை கூட்டிகிட்டு வந்தால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாங்க, கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் வந்தார், அந்த மிஷின் அப்படியே மேலே கீழே சுற்றி பார்த்தார், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தார். ஒரே ஒரு சுத்தியல் எடுத்தார், டக்குன்னு ஒரு அடி அடித்தார். இப்போ ரன் பண்ணுனா ரன் ஆகிட்டு. அல்லேலூயா. ஐயா சார்ஜ் எவ்வளோ? $1000. $1000? நீ வந்து என்னையா வேலை பார்த்த? ஒரு சுத்தியல் எடுத்து ஒரு தட்டு தானே தட்டின, இதுக்கு $1000 அப்படின்னு. ஆமாம், அதுக்கு தான் $1000. எப்படி நீ இதை பே பண்ணுற? அவன் சொன்னான், சுத்தியலை வச்சு தட்டினதுக்கு $100. சுத்தியலை வச்சு எங்கே தட்டணும்னு எனக்கு ஞானம் இருக்குது பார்த்தியா, அதுக்கு $900. ஆக மொத்தம் $1000. இப்போ பேச முடியுமா? உங்களை அப்படிப்பட்ட பொசிஷனில் கர்த்தர் வைப்பார். நீங்கள் டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவாருங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு தேவை. நீங்கள் இல்லைன்னா அவங்களால ரன் ஆக முடியாது, அவங்களால என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது, அவங்களால சம்பாதிக்க முடியாது, அவங்களால தொடர்ந்து செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கீ பர்சனா ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்துவார். எத்தனை பேர் இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? தானியேலை கர்த்தர் அப்படிதான் ஞானத்தினால் நிரப்பினார். அவனுக்குள்ள இருந்த தேவ ஆவியை பாருங்க, அந்த பாபிலோன் மாகாணமே அசந்து போய் நிற்குதுங்க, அசந்து போய் நிற்குது. எப்படிப்பா? இப்போ மாம்சமான யாவருக்குள்ளும் வாசம் பண்ணாத ஒருத்தர் தான் இதெல்லாம் வெளிப்படுத்த முடியும்னா, அவன் அசால்ட்டாக வந்து எனக்கு கொஞ்சம் தவணை கொடு. ராத்திரி அது மறைபொருள் வெளிப்பட்டது. மறுநாள் காலையில் வந்து இந்த வார்த்தைகளை சொல்கிறான். சாஸ்தாங்க ராஜா விழுந்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் கொடுத்த ஞானம் உங்களுக்கு வெளிப்படும் போது உங்கள் தலைவர்கள், உங்களை மேனேஜ் பண்ணுறவங்க எல்லாம் உங்களுக்கு கீழே சரண்டர் ஆயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை அவங்க ஒரு நாளும் எதிர்க்கிறவர்களாக இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு விரோதமாக செயல்படுறவங்கள என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அவர்களுடைய முழு ஆதரவும் எப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், இருக்கும். காரணம், பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஞானம். சும்மா கிடையாதுங்க. இந்த ஆவியானவர் ஏதோ கையை தட்டி லபலபான் 2 பாஷையை பேசிட்டு போகிறதுக்கு அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் ஞானம் உள்ளவங்களாக இருக்கும். உங்கள் வேலையில், தொழிலில், வியாபாரத்தில், உங்களுடைய படிப்பில், உங்கள் குடும்ப நிர்வாகங்களில், பணத்தை கையாளுகிறதில்ல, டைம் மேனேஜ்மெண்ட்டில், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டில், இப்படி உங்களை சுற்றி உங்களுடைய லைஃப்பை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஞானத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் தருவார். அதனால் இவரை சாதாரணமாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இந்த ஆவியின் நிறைவு உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எக்ஸல் பண்ணுவீங்க. நீங்கள் எல்லார காட்டிலும் டாப்பராக இருப்பீங்க. உங்களுடைய மூளை இயங்கும் ஆற்றல் அது யாராலும் புரிந்து கொள்ள முடியாததாக என்ன செய்யும் இருக்கு. உங்கள்கிட்ட கொடுக்குற வேலையை நீங்கள் செய்து முடிக்கும் காரியத்தை மற்றவர்கள் செய்து முடிக்க முடியாதது போல இருக்கும். நீங்கள் அன்பீட்டபுளாக இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
உங்களெல்லாம் யாரும் பீட் பண்ண முடியாது. உங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் யாரும் பிரேக் பண்ண முடியாது. உங்கள் ஸ்பீடுக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. உங்கள் வேலையை உங்கள் இடத்துலேருந்து ஒருத்தனால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுப்பவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன விதத்தில் உதவி செய்கிறார் வாசிங்களேன். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார் அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆவியானவர் உங்களை நிரப்புனா உங்கள் மனசில் என்ன இருக்கும்? ஒரு நல்ல மன அமைதி இருக்கும், ஒரு நல்ல நிறைவை நீங்கள் பார்க்க முடியும். இது புசிப்பினாலும் குடியினாலும் வர்றது அல்ல, அதாவது மனம் விரும்பினதை செய்கிறதினால் வருவது அல்ல, நினைத்தது நடப்பதினால் வருகிறது அல்ல, கேட்டது கிடைப்பதினால் வருவது அல்ல, எல்லாமே சாதகமாக இருப்பதினால் வருவது அல்ல. ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே எதிராக நடந்தாலும் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஹாப்பியாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு மனசு வலிக்குது, கண்களில் கண்ணீர் தார தாரையாக ஓடுது. நம்முடைய சந்தோஷம் எங்கே போகுதுன்னு தெரியல. நம்மளை உற்சாகப்படுத்த, நம்மளை ஊக்கப்படுத்த, நம்மளை மறுபடி தட்டி எழுப்ப போதும் போதுன்னு என்ன செஞ்சிருது ஆயிடுது. அப்படி கிடையாது. ஆனால் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புனா நீங்கள் எப்படி இருப்பீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க. பாக்கெட்டில் பணம் இருந்தால் ஒரு சந்தோஷம், இல்லைன்னா அப்படி ஒரு மாதிரி விரக்தி. இல்லை, இருந்த போது உள்ள சந்தோஷத்தை காட்டிலும் இல்லாத போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், எங்கேருந்து காக்கா வருதோ தெரில, யார் உள்ளத்தை ஆண்டவர் ஏவ போகிறாரோ தெரியல, செக்கு வரப்போதா கேஷாக வரப்போதான்னு தெரியலன்னு ஹாப்பியாக இருப்பீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியும்? ஹல்லேலூயா. வேலை செய்யும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்த அனுபவத்தை காட்டிலும் வேலை போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்களை குண்டு சட்டிகளை குதிரையை ஓட்டுறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலை, அனுமதிக்கலை. நேஷனல் லெவலில் இருக்கிறவங்களை இன்டர்நேஷ்னல் லெவலில் கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். அதனால தான் இப்போ ஒரு பிரேக்கப். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க தெரியுமா? அப்போ என் லெவலில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, உயர்த்த போகிறார். என் பேக்கேஜ் ஆண்டவர் அதிகரிக்க பண்ண போகிறார். எனக்கு இங்கே கிடைக்காத ப்ரமோஷனை கூப்பிட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் என்ன செய்ய போகிறாங்க, கொடுக்க போகிறாங்க. அதனால் நான் எப்படி இருப்பேன்? சந்தோஷமாக இருப்பேன். வேலை போச்சு அப்படி இருக்க மாட்டேன். அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு போகிறதுக்கு வாசல் இப்போ திறக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, வியாதி வந்துட்டு வலிக்குது, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண அவர் சொல்கிற ரிப்போர்ட்லாம் நமக்கு பயத்தை என்ன செய்யுது, கொடுக்குது. உடம்புல ஏதோ ஒன்று என்ன செய்யுது, பண்ணுது. இப்போ நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? நிம்மதியாக இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அதை நம்ம ஃபீல் பண்ணுறோம், இப்போ அது வலிக்குது நமக்கு. ஆனால் இப்போ தான் நீங்கள் சந்தோஷப்படணும். தெய்வீக சுகம்னு ஒன்று இருக்குன்னு பாசிட்டிவ் சொன்னார்ல, நான் அதை அனுபவிக்க போகிறேன். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் பாவத்தை மாத்திரமல்ல நம்முடைய நோயை சுமந்தார்னு சொல்லியிருக்குல்ல, அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் எழுதப்பட்டிருக்குல்ல. அப்போ மருந்து கொடுக்க முடியாத சுகத்தை இயேசுவின் தழும்பு எனக்கு கொடுக்க போகுது. அப்போ நான் ஒரு அற்புத சாட்சியை அணிஞ்சி போகிறேன், நிற்க போகிறேன். என் உடம்புல ஆண்டவர் தருகிற சுகம் அநேகருக்கு முன்பாக சாட்சியாக என்ன செய்யுது, மாறப்போகிறது. இப்படி தான் சந்தோஷம். ஐயோ, எனக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு, எனக்கு இந்த வியாதி வந்துட்டு, எனக்கு இந்த வலி வந்துட்டு, எனக்கு இந்த வேதனை வந்துட்டு, அப்படி நான் கவலைப்படுகிற ஒரு நபர் அல்ல. ஆவியானவர் என்னை நிரப்பி இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா நுகங்களை முறிக்கும் இந்த அபிஷேகம், கட்டுகளை அவிழ்க்கும் இந்த அபிஷேகம், காயங்களை ஆற்றும் இந்த அபிஷேகம். அல்லேலூயா. பாருங்க, சீசரில் போட்டு அடி 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 அடின்னு அடிச்சிருக்காங்க, மிரட்டி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வெளியில் வரும்போது சிரிச்சுட்டு சந்தோஷமாக வராங்க. வந்து எல்லாரையும் பார்த்து அவங்களும் மிரட்டுறாங்க. பரவாயில்ல, நம்ம வேலை இதானே, நம்ம ஜோம் பண்ணும் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க.
அல்லேலூயா. நமக்கு யாராவது ஒரு ஆள் ஒரு சுடு சொல்லிட்டா நமக்கு என்ன எது தாங்க மாட்டேங்கி? மனசு தாங்க மாட்டேங்கி, வலி வந்துடுது, வருத்தம் வந்துடுது, வேதனை வந்துடுது. என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த வார்த்தையை கேட்டுட்டாங்களே, நம்ம என்ன செஞ்சிடறோம்? அப்படியே சோர்ந்து போயிடுறோம். ஜெபம் பண்ண உட்காந்து அழுதே ஜெபத்தை முடிச்சிடுறோம். அல்லேலூயா. ஆனால் அவங்க சந்தோஷமாக சிரிச்சிட்டு வரான். வாங்கிட்டு வந்தது என்னது? அடி. அவ்வளவு ஆஃபீஸரும் மிரட்டி இருக்கிறான். அடுத்த தடவை கம்ப்ளைண்ட் வந்தது, வெயிலே கிடையாதுன்னு இருக்கான். நோ ப்ராப்ளம் யா அப்படின்னு வந்துட்டாங்க. இந்த ஒரு ஆடு சுசுகி சாமுராய்க்கு முந்தி போடும். சின்ன வயசில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது ஆடு வரும், சுசுகி சாமுராய் நோ ப்ராப்ளம் அப்படிப்பான். அது மாதிரி அடியா உதையா மிதியா நோ ப்ராப்ளம், நிந்தையா அவமானமா நோ ப்ராப்ளம், பாடுகளா பிரச்சனையா நோ ப்ராப்ளம், வியாதியா வருத்தமா நோ ப்ராப்ளம், பொருளாதார நெருக்கடியா வேலை இழப்பா நோ ப்ராப்ளம், எல்லாருமே எதிரியா மாறிட்டாங்களா நோ ப்ராப்ளம், ஒண்ணுமே நினைச்ச மாதிரி நடக்கலையா நோ ப்ராப்ளம். ஏன்னா எனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார். இந்த நிலைமையை அவராலே மாற்ற முடியும். இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை அவராலே வெளியே கொண்டு வர முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நிறைவு தான் சந்தோஷத்திற்கு காரணம். அது அதனால தான் ஜெயிலிருந்து பவுல் எழுதுகிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று. மறுபடியும் உங்களுக்கு எப்படி அவர் ஏசி ரூமில் காத்து வாங்கிட்டு எழுதுகிறாரு? அவர் பூட்டப்பட்ட ஒரு அறையில் வெளிச்சமே கிடையாது, டஞ்சன். அது அங்கே எந்த விதமான வசதியும் கிடையாது. ஆனால் அங்கேருந்து வெளியில் சுதந்திரமாக சுவாச காற்றை அனுபவித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு எழுதுகிறாரு, நீங்கள் ஏன்பா கவலைப்படுறீங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு அவங்களுக்கு இவர் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவர் நிரப்பப்பட்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருந்தா நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பது உண்மைதான், உங்களுக்கு பிரச்சனை இருப்பது உண்மைதான், நீங்கள் வேதனையில் வருத்தத்தில் இருப்பது உண்மைதான். ஆனால் இந்த நிறைவு உங்களை சந்தோஷப்படுத்துவது கூட அப்படியே நின்று விடாமல், இதே போல் ஆறுதல் இல்லாமல், அமைதல் இல்லாமல், வருத்தத்தை வேதனையை அனுபவிக்கிற மற்றவர்களை அது ஊக்கப்படுத்தும், அது உற்சாகப்படுத்தும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த ஆவியின் நிறைவு உங்களுக்குள்ள இருந்தா என்ன நடக்கும்? நீங்கள் 2 வசனங்களை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. யோவான் 14:16, யோவான் 14:16, யோவான் 14:26, ரோமர் 8:26. இந்த 2-3 வசனங்களை நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. ஆவியானவர் உங்களை நிரப்பிட்டா என்ன நடக்கும்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஆமென். நம்ம வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக அவர் என்ன செய்வார்? வேண்டுதல் செய்ய. எனக்கு என்ன, நமக்கு என்னது வேண்டணும்னு என்ன செய்யல தெரியல. அவர் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்ய தான் இருக்கிறார். அப்போ வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவர் நமக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். அடுத்தது தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ள என்ன செய்வார்? வழி நடத்துவார். அப்போ வேதத்தை வாசிக்கும் போது இந்த வேதம் நிறைய நேரத்தில் நமக்கு என்ன செய்கிறது இல்லை, புரிகிறது இல்லை, இதனுடைய மகத்துவங்கள் நமக்கு வெளிப்படுகிறது இல்லை. ஆனால் இந்த வேதத்தின் ஆசிரியர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இவர் நம்மை நிரப்பி இருந்தால் பைபிளை படிக்கும்போது இதிலிருந்து ஆண்டவர் பேசுவார். இதில் உள்ள மறைபொருள்களை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். இதில் இருக்கிற சத்தியங்களை அவர் நமக்கு கற்றுத்தருவார். இதில் இருக்கிற உபதேசங்களை அவர் நமக்கு போதிப்பார். இதிலிருந்து நம்முடைய வாழ்வை குறித்ததான காரியங்கள் கண்டிக்கப்பட வேண்டுமானால் அதை கண்டித்து என்ன செய்வார்? உணர்த்துவார். அப்போ ஆவியின் நிறைவு நமக்கு இருந்தால் ஜெபத்திலும் வேத தியானத்திலும் உதவி கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாம்சத்தில் நம்மளால் ஜெபம் பண்ண முடியாது, மாம்ச வைராக்கியத்தில் நம்மளால் வேதத்தை உட்கார்ந்து வாசிக்க முடியாது. ஆனால் ஆவியானுடைய பலத்தோட துணையோடு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், 1 மணி நேரம் ஜெபங்கிறது உங்களுக்கு உடனே போயிடும். 5 அதிகாரத்தை வாசிக்கிறதுங்கிற உங்களுக்கு ஒரு பெரிய மலைப்பா என்ன இருக்காது. ஒரு ரட்சிக்கப்பட்ட புதிதில் இயேசுவை அறியாத குடும்ப பின்னணியிலிருந்து வந்த ஒரு சகோதரி பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று அவங்க வீட்டுக்கு போய் 7 நாட்களில் 55 மணி நேரத்தில் முழங்காலே நின்று முழு வேதாகமத்தையும் வாசிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 7 நாள் 55 மணி நேரங்கள் முழங்காலே நின்று முழு பைபிளையும் வாசி முடிச்சிட்டாங்க. இது சொல்லுங்க, மாம்ச பலத்தில் முடியுமா? முடியாது. என்னதான் வைராகியம் இருந்தாலும் அப்படிலாம் முடியாது. ஆனால் ஆவியானுடைய உதவி இருந்தாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நமக்கெல்லாம் ஆர்வம் இருக்குது ஜெபம் பண்ண. 1 மணி நேரமாவது டெய்லி நான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படி நம்ம விரும்புகிறோம், உண்மைதான். ஆனால் நம்மளால் ஜெபம் பண்ண முடியுதா? அந்த ஜெபத்தை தொடர முடிகிறதா? முடியல. ஏன்னா நாம் நம்முடைய சொந்த முயற்சியில் ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோம்?
முயற்சி பண்ணுறோம். ஆனால் ஆவியானுடைய உதவியோடு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவரே, ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ண எனக்கு பலன் தாங்க, என்னை ஆவியினால் நிரப்பி என்னை ஜெபம் பண்ணுறதுக்கு கற்றுத்தாங்க அப்படி சொல்லி பாருங்களேன். ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை ஜெபிக்க உதவி செய்வார். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவர் என்ன செய்கிறாராம்? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். யூதாவில் நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஆமென். அப்போ நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஆவியானவரோடு இணைந்திருந்தால் நம்ம பாரப்பட்டு ஜெபிக்க முடியும், மன்றாடி ஜெபிக்க முடியும், பரிந்து பேசி ஜெபிக்க முடியும், போராடி ஜெபிக்க முடியும், யுத்தம் பண்ணி ஜெபிக்க முடியும், திறப்பில் நின்று ஜெபிக்க முடியும், விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியும், வைராக்கியத்தோடு ஜெபிக்க முடியும், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க முடியும், இரவில ஜெபிக்க முடியும், நடு இரவில ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. மற்றவருடைய பாரத்தை சுமந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மால் ஜெபம் பண்ண முடியும். எப்போ? ஆவியானவர் நம்மை நிறைத்திருந்தால். வசனத்தை உட்கார்ந்து மணிக்கணக்காக வாசித்து தியானிக்க முடியும். எப்பொழுது? இந்த ஆவியின் நிறைவு நமக்குள் இருந்தால். அப்போ இந்த ஆவியானவர் ஜெபிப்பதற்கும் வேதத்தை வாசித்து தியானிப்பதற்கும் உதவி செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நமக்கும் ஆவியானவருக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு மிஷினரி பாருங்கள், ஊழியம் செஞ்ச இடத்துல அவருக்கு ஒரு கார் கொடுத்துருந்தாங்க. அந்த காரில் என்ன பிரச்சனைனா ஸ்டார்டிங் ட்ரபிள். அதை தள்ளி தான் என்ன செய்யணும்? ஸ்டார்ட் பண்ணணும். 2 வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கிறார். அதனால் அவர் அங்கே இருந்த இளைஞர்களை உதவிக்கு வச்சு தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். வீட்டில் கொண்டு வந்து வண்டியை பார்க் பண்ணார்னா இப்படி சர்க்கிளான ஒரு இடத்துல தான் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் எடுக்கும்போது அதெல்லாம் ஈஸியாக உருண்டு வர்ற மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணி 2 வருஷம் ஓட்டிட்டார். இப்போ அந்த இடத்துல அவருக்கு இன்னொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க. இப்போ புதுசாக இன்னொரு மிஷினரி வர்றார். அப்போ அந்த ஊழியத்தை குறித்து அத்தனை தகவலையும் சொல்லிவிட்டு இந்த காரில் இருக்கிற பிரச்சனையும் சொல்கிறார். ஐயா, இந்த கார் ஸ்டார்டிங் ட்ரபிள், தள்ளி விட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த மிஷினரி பேனட்டை திறந்து பார்த்தாராம். திறந்து பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னாராம், ஹலோ பாஸ்டர், இந்த இன்ஜினுக்கு போகிற கனெக்ஷனில் தான் ஒரு லூஸ் கான்டாக்ட் என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ 2 வருஷமாக இந்த கனெக்ஷன் சரியில்லாமலே நம்மளால் என்ன செஞ்சுருக்கிறார்? வண்டியை ஓட்டியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாமும் எப்படி ஓட்டிடக்கூடாது? வண்டியை ஆவியானவரோட கனெக்ஷன் இல்லாமலே என்ன செஞ்சிடக்கூடாது? ஓட்டிடக்கூடாது. ஆவியானவரோட கனெக்ஷன் நமக்குள்ளே இருந்தால் இன்றைக்கி நான் சொன்ன இந்த 3 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் இதை மட்டும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஆவியானவருக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறதா? ஒரு நல்ல உறவு உங்களுக்கும் ஆவியானவருக்கு இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணுங்கள். நீங்கள் வேலையில், பிஸ்னஸில், உங்களுடைய படிப்பில், ஞானத்தில் சிறந்து விளங்குவீர்கள். உங்கள் சர்க்கம்ஸ்டான்சஸ் எவ்வளோ டேஞ்சராக இருந்தாலும், எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும், எதுவுமே உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அது மாத்திரமல்ல, ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் இந்த ஆவியானுடைய உதவியை நீங்கள் பெற்று இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை இன்பமாய் அனுபவிப்பீர்கள். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி. ஆவியானவரோடு இணைந்திருந்து நிரப்பப்படும் அனுபவத்தை பெற்ற நாங்கள் கேட்ட வசனத்தின்படி இதை நாங்கள் சுதந்தரிக்க கிருபைத்தார். ஆராதனையில் பங்கெடுத்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய், பெயர் பெயராய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு என்னென்னைக்கும் தங்கியிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.